நான் பெருசா ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். ஆனா, என்கிட்ட போதுமான அளவுக்கு பணம் இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஷார்ட்ஸ் உங்களுக்காக தான். ஏற்கனவே நம்ம ரியல் லைஃப்ல நம்ம கண்ணு முன்னாடியே பணமே இல்லாம பெரிய பெரிய சாம்ராஜ்யத்த கட்டி எழுப்புனவங்களோட வாழ்க்கை சம்பவத்த நெறைய ஷார்ட்ஸ்ல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம சேனல்லயே இருக்கு. சமயம் கிடைக்கிறப்போ அத பாருங்க. பட் இருந்தாலும் இப்போ உங்களுக்காக இன்னொரு விஷயம் சொல்றேன். ஒரு தோர் படத்துல எந்த படம்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. பட் தோர் படத்துல வந்து ரக்னராக்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா அத செக் பண்ணணும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹீலா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க டோரோட சுற்றியில் உடச்சி தூக்கி போட்டுருவா. உடச்சி தூக்கி போட்டு அந்த சண்டையில் வந்துட்டு தோருக்கு ஒரு கண்ணு வேற போயிடும். அது தவிர ஹீலா வந்து புரட்டி எடுத்துகிட்டு இருப்பாள். அந்த சமயத்தில் தோர் கேட்பான், அப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, என்கிட்ட சுற்றியில் வேற இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் வந்துட்டு ஓடுன்னு சொல்லுவார், டேய் நீ இடிமின்னலோட கடவுளா இல்லை சுத்தியலோட கடவுளா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அவனுக்கு உரைக்கும், டேய் நம்ம இடிமின்னலோட கடவுள், நம்ம கையில் சுத்தியில் இல்லை அப்படின்னு சொன்னாலும் இடிமின்னலோட கடவுள் நான் தான். இடிமின்னல் வந்துட்டு என்னோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது, என்னால் அதை பண்ண முடியும், அதை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அப்போ தான் உரைக்கும். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே பயப்புள்ள சுத்தியில் யூஸ் பண்ணி அந்த இடிமின்னலை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அவனுக்கு சுத்தியில் இல்லைன்னா இடிமின்னலை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறது மறந்து போச்சு. அது போய் வந்து சுத்தியில் உடஞ்சதுக்கப்புறம் அவனை ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. இப்படி ஒவ்வொரு விஷயமும் உங்ககிட்ட ஒரு விஷயம் இருந்து அதை பறிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால், உங்களோட மிகப்பெரிய பலம் உங்ககிட்ட பறிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால், உண்மையான பலமே அது கிடையாது, நீங்கள் தான் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக தான் அந்த சம்பவமே உங்களுக்கு நடக்குது. அதுக்கப்புறம் தான் அவன் உணருவான், ஆமாம் இல்லை நான் இடிமின்னலோட கடவுள்னு சொல்லிட்டு அவன் கையாலே இடிமின்னலை கண்ட்ரோல் பண்ணுவான். இதே மாதிரி தான் ப்ளூட்டோக்ராட் அப்படின்னு சொன்னால், நீங்கள் பணம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. நிறைய பேர் வந்துட்டு பணத்தை ஏர்ன் பண்ணுவாங்க. மக்கள் வந்துட்டு சாதாரண மக்கள் பணத்தை ஏர்ன் பண்ணுவாங்க. பட் ப்ளூட்டோக்ராட்ஸ் மணியை கமாண்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ பணம் இருக்குது இல்லை அப்படிங்கிறதுலாம் வேறு விஷயம். பட் மணியை கமாண்ட் பண்ண கற்றுக்கோங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஏகப்பட்ட ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அப்படி நான் மணியை கமாண்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத சொல்லி உங்களுக்கு புரியல அப்படின்னு சொன்னால், அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு பாருங்கள். ஏகப்பட்ட பேர் ஜீரோலேருந்து ஒரு பெரிய எம்பையரை கட்டி எழுப்பியிருப்பாங்க. பணம் இல்லாமல் அதை சாதிச்சிருப்பாங்க. பட் இன்றைக்கி பணக்காரங்களாக இருப்பாங்க. பட் ஆரம்ப காலத்தில் பணம் இல்லாமல் இருந்திருப்பாங்க. ஸோ அந்த பணம் இல்லாதப்போவே அதை சாதிச்சிருப்பாங்க. பணத்தை வச்சுட்டு அவங்க சாதிச்சிருக்க மாட்டாங்க. அதுதான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவங்க கிட்டேருந்து இருக்கிற ஆக்சுவலாக நான் இதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸில் கூட நான் போட்டிருப்பேன் இல்லையா, அயன் சூட் போட்டதுனால அவன் அயன்மேன் கிடையாது, அவன் ஆல்ரெடி அயன்மேன் அப்படிங்கிறதுனால தான் அவன் கிட்டேருந்து அந்த அயன் சூட்டே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே தான்